ஆமா, நேற்று தோத்துறோம் நண்பர்களே. ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்துட்டு இதனால வந்துட்டு கவலை பண்ணணும்னு ஒன்றும் அவசியமே கிடையாது. எப்பயுமே வந்துட்டு கெட்டதுலேயே ஒரு நல்லது பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அதில் என்னன்னா, நம்ம கேப்டன் வந்துட்டு நேற்று லாஸ்ட் வரைக்கும் நின்று பேட்டிங் பண்ணாரு. நம்ம டீம் இப்படி சூழ்நிலை வந்துட்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதும் தெரிஞ்சுக்கிட்டோம். வெங்கடேஸ்வர் வந்துட்டு கரெக்டான நேரத்தில் வந்து இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வந்தது, ஒரு 200 ரன் கொண்டு போய் சேமிச்சது. நானும் 140 வருமானே யோசிச்சேன் நண்பர்களே. அதுவும் இல்லாமல் இதில் நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம்னா, கேப்டன்ஸ் நான் கடைசி வரைக்கும் நின்று அந்த 200 போகிறதுக்கு வந்துட்டு ஒரு ஃபைட் பண்ண அப்படி. அதுக்காக வந்துட்டு கேப்டன் வந்துட்டு கண்டிப்பான முறையில் வாழ்த்து தெரிவிக்கணும். என்னதான் இருந்தாலும் பல பேர் பல குற்றச்சாட்டு வச்சாலும் ஏன் தன்னை கேப்டன் ஆக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காரு கேப்டன் ரஜத் படிதார். ஒரு கட்டத்துக்கு மேலாம் பீஸ்ட் ஆகி அட்டி வெளுக்க ஆரம்பிச்சிட்டா. அப்படி என்ன ஒரு 40 ரன் 50 ரன் கம்மி தான். ஏன்னா இந்த டீம் இப்பேற்பட்ட டீமுக்கு அகேன்ஸ்டா வந்துட்டு ஒத்தாலாம் நின்று மேட்ச் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கா. அப்படி அந்த குழந்தை அப்பேற்பட்ட டீமுக்கு அகேன்ஸ்டா வந்துட்டு கண்டிப்பான முறையில் நின்று ஃபைட் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன் தான். நம்ம தோற்ற காரணம் வந்து பவுலிங் கிடையாது, பேட்டிங் கிடையாது. ஆப்போசிட்டும் நல்லா ப்ளே பண்ணாங்க, அதை நம்ம வந்து ஒத்துக்கிறணும். அவங்க டீம் பேட்டிங் வந்துட்டு பயங்கரமா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல அதே மாதிரி அவங்க கொஞ்சம் நல்லா பவுலிங்கும் போட்டாங்க. ஸோ அதான் வந்து தோல்விக்கான காரணம். ஸோ இதை பற்றி யாரும் வந்துட்டு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு கம்பேக் கொடுக்க ஆரம்பிக்கலாம். நல்ல மேட்ச் எதிர்பார்க்கலாம். நல்ல மேட்ச். நேற்று தோத்தாலும் பரவாயில்ல, ஃபைட் பண்ணி தான் தோத்தோம். ஓகே நண்பர்களே.